வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவை இந்தியாவோடு இணை, பயணிகள் பயணத்தை நிறுத்தாதே, மக்கள் பாரிய கவனஈர்ப்பு. நீடிக்கப்பட மாட்டாத உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு அவசர அறிவிப்பு. சூட்டை தணிக்கும் வெள்ளரிப்பழம் விற்பனை வீதம் அமோகம். பேருந்தில் நடந்த அத்துமீறல், 14 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்த சிப்பாய். யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய விதிப்பக உற்பத்திகளுக்கு எதிராக நடவடிக்கை. கார் ஒன்றில் இருந்த பெருந்தொகை வெடிபொருட்கள், சந்தேக நபர் அதிரடியாக கைது. போலீஸ் வாகனங்களை மோதி தள்ளிய எரிபொருள் பவுசர், முல்லைத்தீவில் அதிர்ச்சி. அயல் வீட்டு யுவதியை ரகசியமாக வீடியோ எடுத்த இளைஞன் நம்பிக்கை அனுப்பிய அதிர்ச்சி செயல். கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதில் கல்முனை மாநகர சபை மந்தநிலை, மக்கள் விசனம். பிள்ளையானை சிறையில் ரகசியமாக சந்தித்த 2 பெண்கள், சிஐடி அறிக்கையில் வெளியான மர்மங்கள். திருகோணமலை பிரதான வீதியில் யாசகர் சடலமாக மீட்பு. லெபனானில் 27 ஊடகவியலாளர்களை கொன்றது இஸ்ரேல். லெபனான் போர் நிறுத்தம் வெற்றியளிப்பதில் சந்தேகம், ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர். தொடர்பென விரிவான செய்திகள். நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகளை வலியுறுத்திய கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை நெடுந்தீவில் ஆரம்பமானது. நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் ஆரம்பமான போராட்டம் மக்கள் பேரணியாக நடைபெற்றுள்ளது. நெடுந்தீவில் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளில் சிக்கி நாளாந்த மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எமது பிரச்சினைகள் அரசாங்கம் கவனத்திற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்று, குடிநீர் பிரச்சினை, கடல் போக்குவரத்து, ஆசிரியர் பற்றாக்குறை, புனரமைக்கப்படாத வீதிகள், வைத்தியசாலையில் உள்ள குறைபாடு உள்ளிட்ட பல அடிப்படை தேவைகளின்றி மக்கள் நாளாந்தம் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் போது நெடுந்தீவை இந்தியாவோடு இணைத்துவிடு, பயணிகள் பயணத்தை நிறுத்தாதே, நெடுந்தீவு தாகமாயிருக்கிறது, வரிசை யுகம் எப்போது முடியும், கச்சதீவை வைத்துக்கொள், நெடுந்தீவை கொடுத்துவிடு, எப்போது தீரும் நெடுந்தீவின் அவலம் உள்ளிட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நெடுந்தீவில் உள்ள ஒட்டுமொத்த கிராம மக்களும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் ஆகியோரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுதர உயர்தர பரீட்சையின் விண்ணப்பம் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிக்கிறது. எனவே இதுவரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பரீட்சார்த்திகள் உடனடியாக அதை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் அலியனிக்கு வெளியிட்ட அறிவிப்பில் இதை தெரிவித்தார். இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது நிகழ்நிலையூடாக மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்க முடியாது என பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். அதே நேரம் உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப கோரலுக்கான காலப்பகுதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது மேலதிக தகவல்கள் தேவைப்படுவோர் 0112-7859222 0112-784-208 மற்றும் 0112-784-537 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாக அல்லது இணையதளம் மூலமாகவோ மின்னஞ்சல் முகமாகவோ பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கரையோர பகுதிகளில் பிரதான வீதியோரங்களில் வெள்ளரிப்பழம் உள்ளிட்ட பல வகைகள் அமோக விற்பனையாகி வருகிறது. குறிப்பாக சம்மாந்துறை, அம்மாறை பிரதான வீதி, கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியோரங்களில் துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகளில் வெள்ளரிப்பழத்தை வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இன்று இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வெள்ளரிப்பழத்தை கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. இந்த மாவட்டத்தில் தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலை ஏற்பட்டுள்ள நிலையில் உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக வெள்ளரிப்பழம் உள்ளிட்ட ஏனைய பல வகைகளை சாப்பிடுவதில் மக்கள் அதிக நாட்டம் கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று வாழைச்சேனை காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கடந்த 20ஆம் தேதி புலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் 14 வயது சிறுமி தனது சிறிய தந்தையுடன் வாழைச்சேனையில் உள்ள அவரின் வீட்டுக்கு செல்வதற்காக பயணித்தார். இதேவேளை புனானை இராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் இராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீடு சென்று திரும்பியவர் அதே பேருந்தில்
வண்டியில் ஏறி சிறுமிக்கு அருகில் அமர்ந்தார். இதையடுத்து மன்னம்பிட்டியை தாண்டி பேருந்து சென்று கொண்டிருந்த போது குறித்த ராணுவ சிப்பாய் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முற்பட்டார். அதனையடுத்து சிறுமி அருகில் இருந்து சிறிய தந்தையிடம் முறையிட்டதை அடுத்து அவர் அந்த ராணுவ சிப்பாய் மீது தாக்குதல் நடத்தினார். பின்பு தாக்குதலை மேற்கொண்ட சிறுமியின் தந்தையை கைது செய்து நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். குறித்த சிப்பாயை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை விற்பனைக்காக வாகனங்களில் ஏற்றிச் சென்றோருக்கு 80,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பகுதிகளில் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை விற்பனை வாகனங்கள் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை மேற்கொண்டனர். இதன்போது உரிய முறையில் வாகனத்தை பேண தவறியமை, தனிநபர் சுகாதாரம் பேணப்படாமை, மருத்துவ சான்றிதழ் கொண்டிராமை போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக 4 உரிமையாளர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்தம் என்று தலா 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கசகல நுழைவாயிலில் வாடகை காரில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்ட வெடிபொருட்களை கொண்டு சென்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். தங்காலை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் இந்த கைது இடம்பெற்றது. அதன்போது அவரிடமிருந்து 14 கிலோகிராம் வெடிமருந்து, 240 ஜெலண்டின் குச்சிகள், 350 கிலோகிராம் அமோனியா, 490 டெட்டனேட்டர்கள் மற்றும் 5600 அடி நீளமுள்ள வெடிமருந்து கம்பி ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை மாஞ்சோலை பகுதியில் போலீசாரின் வாகனங்கள் மீது எரிபொருள் பவுசர் ஒன்று மோதி இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றது. முள்ளியவளை மாஞ்சோலை சந்திக்கு முன்பாக போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்த போது வீதியோரமாக போலீசாரின் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளின் மேல நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன்போது அந்த வழியாக வந்த எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நிறுத்தப்பட்ட போலீஸ் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதி தள்ளியது. இந்த விபத்தில் போலீஸ் முச்சக்கர வண்டி பலத்த சேதத்துக்குள்ளாகியதோடு மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. கொழும்பில் அயல் வீட்டு பெண் குளிப்பதை ரகசியமாக காணொலி எடுத்து அதை அவரின் நண்பிக்கு அனுப்பிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மருதமுனை பகுதியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் கொழும்பு 7 வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அவருக்கு அருகிலுள்ள வீட்டில் வாடகைக்கு வசித்து வரும் இளம்பெண் ஒருவர் குளிப்பதை தன்னுடைய கையடக்க தொலைபேசி மூலம் ரகசியமாக காணொலி பதிவு செய்தார். அந்த காணொலியை பாதிக்கப்பட்ட பெண்ணின் நண்பி ஒருவருக்கு சந்தேக நபர் அனுப்பியுள்ளார். நண்பி அளித்த தகவலின் பேரில் அதிர்ச்சியடைந்த பெண் உடனடியாக சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று அவரை சத்தமிட்டார். ஆத்திரமுற்ற அவர் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை பறித்து அங்கே அடித்து உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டாக்காலி கால்நடைகளை கல்முனை பொதுச்சந்தையில் இருந்து கட்டுப்படுத்த கல்முனை மாநகர சபை நடவடிக்கை எடுப்பதில் மந்த நிலை உள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டனர். பொது போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்காலி மாடுகளால் அன்றாடம் வீதி விபத்துகள் மற்றும் பொது சொத்துக்கள் நாசமாக்குதலில் தினமும் ஈடுபடுகிறது. இதற்கமைய கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் கட்டாக்காலியாக அலையவிடப்பட்ட மாடுகளை அதன் சொந்தக்காரர்கள் வீடுகளில் அல்லது பண்ணைகளில் கட்டி வைத்து பராமரிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தல் ஒன்றை இலவை விடுத்திருந்து பயனற்றதாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றனர். உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் பிள்ளையான் என்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்த் மற்றும் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன ஆகியோர் குறிப்பாக புதிய தகவல்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்ட போது பேராசிரியர் ரோஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியதாக தெரிய வருகிறது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியானதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை ராணுவத்தில் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை நகரப்பகுதியில் நீண்ட காலமாக ஜாசகம் பெற்று வந்த முதியவர் ஒருவர் இன்று காலை பிரதான வீதியில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த நபர் வீதியோரத்தில் சடலமாக காணப்பட்டதை அடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு அறிவித்தனர். உயிரிழந்தவர் நகரில் நடமாடும் யாசகர் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். மார்ச் மாதம் 2 முதல் லெபனானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 27 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக லெபனான் பத்திரிகையாளர் சங்கம் தெரிவிக்கின்றது. புதன்கிழமை தெற்கில் உள்ள தைரி நகரில் பத்திரிகையாளர் குழுவை இஸ்ரேல் குறிவைத்ததை அந்த சங்கம் ஒரு அறிக்கையில் கண்டித்து உள்ளது. இந்த தாக்குதலில் செய்தியாளர் அமல் கலீல் கொல்லப்பட்டார் மற்றும் அவரின் சக ஊழியர்
ஜெய்னப் ஃபராஜ் காயமடைந்தார். கலீல் இதற்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து மரண அச்சுறுத்தலை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரின் கொலையுடன் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்களின் எண்ணிக்கை 27ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமானோர் காயமடைந்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் நீடிக்கப்பட்டுள்ள புதிய போர் நிறுத்த ஒப்பந்தமானது மோதல்களை முழுமையாக கட்டுப்படுத்துமா என்பதில் சந்தேகம் உள்ளதாக ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் டானி டானன் தெரிவித்தார். லெபனான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பு இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. போர் நிறுத்தத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதாகவும் அச்சுறுத்தல் ஏற்படும் போதெல்லாம் இஸ்ரேல் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.